இந்த படம் டெக்னிக்கலி ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான படம். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 125 crores அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படின்னா வந்து இந்த காலத்துல 100 crores மேல தான் வந்து ஹீரோஸ் எல்லாம் சேலரி வாங்குறாங்க. எப்படி 125 crores இவ்வளவு டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஒரு பிரம்மாண்டத்தை வந்து எடுக்க முடிஞ்சுச்சுன்னே தெரியல. சினிமாட்டோகிராஃபியும் சரி, ஆக்ஷன் சீன்ஸும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே ரியலா இருந்துச்சு. இந்த மணிக்கு வந்து எப்படி எல்லாத்தையுமே முன்னால பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு கேட்கும்போது நிஜமா வந்து அவங்களோட மேக்கிங் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. டாக்டர் ரிஷப் ஷெட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்காவாசி காமெடி ஸ்கிரிப்ட் தான் கொண்டு போயிருக்காரு. அதுவும் வந்து நிறைய இடத்துல செம்மையா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே சீரியஸான நோட்ல எடுத்துட்டு போய் ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்காரு. படத்தோட மெயின் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன். ஒரு 2 hours 49 minutes ஸ்கிரீன் பிளே வருது. அதுல எப்படி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருக்குள்ள போறாங்கன்னா ஒரு 15-20 minutes வந்து அதுல பேசியே அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தோணும். அதான் வந்து அங்கங்க காமெடி ஃபில்லர்ஸ் போட்டு அதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ போர் அடிக்காது. பட் இருந்தாலும் அது அவ்வளோ பெருசா காமிச்சிருக்க வேணாமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு ஃபீல் வரலாம். காந்தாரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த செகண்ட் பார்ட் டெக்னிக்கல் வைஸாவும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி ரொம்ப பெட்டரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தே ஆகணுமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த செகண்ட் பார்ட் நீங்க டேரக்டா பார்த்தாலே வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் தான்ப்பா எனக்கு பிடிக்கும். நான் மூளையெல்லாம் ரொம்ப கசக்கி எல்லாம் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜ் படமா அமையும். இந்த படத்துக்கு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை கூட்டு வந்திருந்தாங்க. இது என்ன கார்ட்டூன் படமா பாக்குறதுக்கு? எதுக்கு நீங்க தியேட்டருக்கு அவங்களை கூட்டு வரீங்க நிஜமாவே தெரியல. இது ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். ஒரு 16+ ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். மற்ற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ். இது ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம். ஒரு நல்ல பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற தியேட்டர்ல இந்த படம் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். ஓவராலா ஃபியூச்சர்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்க போற இந்த காந்தாரா 2 தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க.